இந்த வீக் நான் கலாத்தியர் பைபிள் ஸ்டடி பண்ணேன். 6 நாட்கள்ல முடிச்சாச்சு. இன்னைக்கு எங்க வீட்ல மைக்ரோ கிரீன் சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் சமைச்சுக்கிட்டே கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து காட் எனக்கு கத்து கொடுத்த சில விஷயங்களை சொல்லட்டுமா? நல்லா இருந்த கலாத்திய சபைக்குள்ள சில பேர் புகுந்து நம்ம கடவுளுக்கு ஏற்புடையவங்க ஆகணும்னா திருச்சட்டத்தை கடைபிடிக்கணும், விருத்த சேதனம் மாதிரியான யூத சடங்குகளை பிற இனத்து மக்களும் செய்யணும் அப்படின்னு தவறான போதனைகளை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டத்துலதான் பால் கலேஷியன்ஸ்க்கு இந்த திருமுகத்தை எழுதினாரு. லாஸ கரெக்டா ஃபாலோ பண்றதுனால கடவுள் முன்னாடி ரைச்சியஸ் ஆக முடியாது, ஜீசஸ் மேல கொண்ட நம்பிக்கையினாலதான் ரைச்சியஸ் ஆகிறோம் அப்படின்னு கிளியர் கட்டா இந்த திருமுகத்துல சொல்லியிருக்காரு பால். மேன் பிளீசர்ஸா இருந்தா கடவுளை உண்மையா சேவிக்க முடியாது. சோ டோன்ட் லிவ் ஃபார் தி அப்ரூவல் ஆஃப் அதர்ஸ். நமக்குள்ள ஜீசஸ் வாழ்ந்துட்டு இருக்காரு. நம்ம ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் ஜீசஸை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி, there is no partiality before God. உயர்ந்தவர் தாழ்ந்தவர், ஆண் பெண், இந்த டினாமினேஷனை சேர்ந்தவங்க, அந்த சர்ச்சுக்கு போறவங்க அப்படின்னு எந்த வேறுபாடும் இல்ல. கர்த்தர் மேல நம்பிக்கை கொண்ட நம்ம எல்லாருமே காட் முன்னாடி ஈக்குவல். அப்புறம் நாள் கிழமை பார்த்து நம்ம பஞ்சபூதங்களுக்கு அடிமையாக கூடாது. நம்ம அடிமைகள் இல்ல, கடவுளின் பிள்ளைங்க. 5ஆம் அதிகாரத்துல மாம்சத்திற்குரிய கிரியைகளை செய்யறவங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு எழுதியிருக்காரு பால். We should be led by the Holy Spirit, not by our flesh. நல்ல விஷயங்களை செய்ய மனம் தளரவே கூடாது. சமயம் வரும்போது நம்ம செஞ்ச நன்மைகள் பல மடங்கு அறுவடை தருவது நிச்சயம். நீங்க டெய்லியும் பைபிள் வாசிக்கிறீங்களா? இல்லனா இன்னையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இது மாதிரி இன்னொரு பைபிள் ஸ்டடியில பார்க்கலாம்.